யாழ்ப்பாண டவுன்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைவிடம் இருக்கு. நகரப்புறத்துக்கு வந்து காணி வேண்டும் நினைக்கிறார்கள், அதே மாதிரி வணிக வளாகங்கள் கட்டணும் நினைக்கிறார்கள். நல்லூர் கந்த சுவாமி கோயில இருந்து 2 கிலோமீட்டர் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. வணக்கம் ராவலே, நான் உங்கள் தவறன். பாத்தீங்கன்னா இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அதுவும் வந்து பிரான்ஸ் அண்ணாண்ட காணி. முக்கியமா சொல்ல போனா யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளேயே வந்து இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு. பல பேரும் கேட்ட நீங்கள் வெறுங்காணி காட்டுங்க, அதே மாதிரி பிரதான பாதையில் இருக்கிற காணிகள் காட்ட சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து மிக பிரயோசனமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக சொல்ல போனால் ராசபாத வீதியில் நிற்கிறேன். ராசபாத வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 பரப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் பிரான்ஸ் அண்ணாண்ட காணி தான் அவசரமாக விற்பனைக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த காணியை நீங்கள் பிரிச்சும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், அப்படியான காணின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் நிற்கிறத பார்த்தீங்கன்னா ஆடியாபாதம் டெம்பிள் ரோட் ஜங்ஷனில் நிற்கிறோம். இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்த சுவாமி கோயில், இப்படி நேராக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு நாங்கள் போகலாம். இது பார்த்தீங்கன்னா கல்வியங்காடு போகிற பக்கம். இங்கால பார்த்தீங்கன்னா நாங்கள் காணிக்கு போகிறோம். அப்படி வலை பக்கமாக போன மாதிரி இருந்தால் கோப்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே வெளிக்கிட்டமாக இருந்தால் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச தூரத்தில் இந்த 5 பரப்பு காணியை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரோடு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த 2 ஜங்ஷன் பிரியும். இது மட்டுமே டெம்பிள் ரோட்டுன்னு நான் சொல்கிறது. இப்படியே நாங்கள் நேராக போன மாதிரி இருந்தால் டச் ரோட்டுன்னு சொல்லலாம். இப்படியே நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா ராசபாத வீதி இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டரும் இல்லை, அவ்வளவு கிட்டவாகவே இந்த காணிகள் வந்து விற்பனைக்கு வந்துருக்கு. இப்படியே போய்க்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அயற்சூழல், அதே மாதிரி இது ஒரு பிரதான பாதைன்னு சொல்லலாம் ராசபாத வீதி. இந்த ராசபாத வீதியிலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே கோப்பை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த கோப்பை போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கோப்பை போலீஸ் ஸ்டேஷன். கோப்பை போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த காணியாகவே இந்த காணி வந்து இருக்குது. கோப்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதை, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நீல கலர் கேட் போட்டதான் இந்த 5 பரப்பு காணி. பார்த்தீங்கன்னா இந்த கோப்பை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. கோப்பை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து ஒரு பாதை இருக்குது. அந்த பாதைக்கு பக்கத்துலேயே வந்து இந்த 5 பரப்பை கொண்ட காணி விற்பனைக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான பாதைன்னு சொல்லலாம் ராசபாத வீதி. ஒரு மெயின் ரோட்டோடைய இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு. இதுதான் இந்த காணி. 5 பரப்பு இருக்குது. 5 பரப்பில் பார்த்தீங்கன்னா 2 குழி குறைவாக தான் இருக்குன்ட்டு அண்ணா சொல்லிக்கிறார் பிரான்ஸ் அண்ணா. பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ணான் தான் காணி. இதான் பார்த்தீங்கன்னா காணி. பார்த்தீங்கன்னா ஒரு நீள் சதுர காணின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த காணியை வந்து பிரிச்சும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து வெட்டு காணியாகவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவையானது ஏதாவது பிஸ்னஸ் செய்கிற கூட இந்த காணியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். முக்கியமாக நீங்கள் ஏதாவது கடை கட்டுறீங்கள்டா கூட உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு வணிக நோக்கங்கள் ஸ்டோர்கள் அடிக்கிறதுக்கு கூட இந்த காணியை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து நல்ல ஃப்ரண்ட் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காணிக்கு வந்து 2 பாதை இருக்குது. ஒன்று பிரதான பாதையும் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பாதை இருக்குது. இந்த காணியை வந்து நீங்கள் பிரித்து வேண்டுறீங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் 1.5 பரப்பு, 1 பரப்பு அல்லது 2 பரப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற வசதிகளும் இருக்குது. இந்த காணிக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு டபுள் கேட் இருக்குது. இந்த டபுள் கேட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சிசிடிவி கேமரா வந்து பூட்டியிருக்கணும். எந்த நேரம் கண்காணிக்கிற கேட்ட மாதிரி அண்ணா பூட்டிக்கிறார் பிரான்ஸ்லேருந்து. நீங்கள் இந்த காணியை வந்து வேண்டுறீங்களா இருந்தால் பிரான்ஸில் இருந்தால் கூட நீங்கள் பிரான்ஸில் காசாக கொடுத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து வெட்டு காணியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வெட்டு காணி. இதில் நீங்கள் வீடுகள் கட்டலாம். அப்படி இல்லாமல் போனால் நீங்கள் ஏதாவது கடைகள் வணிகங்கள் செய்ய போகிறீங்களா இருந்தால் கூட அப்படி நீங்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு வெட்டு காணியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காணியை வந்து நீங்கள் பிரிக்க போகிறீங்களா இருந்தால் கூட உங்களுக்கு பாதை வந்து பார்த்தீங்கன்னா பிரதான பாதையிலேருந்து உங்களுக்கு பாதை வரும். அதை நீங்கள் அந்த பாதையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படியே பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் வந்த இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படி இங்கால காணி உங்களுக்கு வடிவாக காட்டிக்கொள்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு கிணறு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பெரிய வெட்டு கிணறுன்னு சொல்லலாம் இந்த கிணறு. இந்த காணிக்கு பக்கத்திலேயே நிறைய குடியிருப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பக்கத்திலே பாதை போகுது. அதுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது, இங்காலேயும் வீடுகள் இருக்குது. அப்படியான ஒரு இடம் சொல்லலாம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கு வந்து ஒரு வெட்டு கிணறு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு கிணறாக தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வெட்டு கிணறு, நல்ல தண்ணி வளம் கொண்ட கிணறுன்னு சொல்லலாம். முக்கியமாக அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து செம்மண் தரைன்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்க்க செம்மண் தரையாக தான் இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காணியில் நீர் வசதிகள் பார்த்தீங்கன்னா நல்ல நீர் பிரதேசம்னு சொல்லியிருக்கிறேன். மற்றது நீர்நிலையும் பெற்றாத பிரதேசமாக தான் இருக்குது. அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், எனக்கு அண்ணா கதை கேட்க சொல்லியிருந்தார். முக்கியமாக இந்த காணிக்கு
தோம்பு வந்து 1953ஆம் ஆண்டில் இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து காணியை வந்து வேண்ட போகிறீங்களா இருந்தால் இந்த காணி 5 பரப்பு காணியில் பார்த்தீங்கன்னா 2 குழி குறைவாக இருக்குது. இந்த காணியை நீங்கள் வேண்ட போகிறீங்களா இருந்தால் தோம்புகள் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 1953ஆம் ஆண்டில் இருந்து தோம்புகள் எல்லாமே இருக்குது. சரியா, அதுகளை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் வந்து இந்த காணியில இருந்து அமைவிடங்களை நாங்கள் பார்த்தோமே, ஆனால் முக்கியமாக பிரதான பாதை, முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா ராசபாதை வீதி பிரதான பாதை நல்லூர் கந்த சுவாமி கோயிலிருந்து 2 கிலோமீட்டர்லாம் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்களா இருந்தால் யாழ்ப்பாண டவுனில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைவிடம் இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி ஜங்ஷன், திருநெல்வேலி சந்தை பார்த்தீங்களா இருந்தால் இதில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை வீதி இதில் இருந்து 800 மீட்டர்லேயே போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவு வந்து கிட்டவாவே இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு பிரதான பாதையில் அமைந்த காணி. யாராவது உங்களுக்கு தேவை என்றால் நிறைய பேர் என்னட்ட வந்து வெறுங்காணி காட்டுங்கன்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு இந்த காணியை வந்து காட்டி இருக்கிறேன். பார்த்தீங்கன்னாட்டா வெட்டு காணியாகவே இருக்குது. இப்படி சுற்றி வர பார்த்தீங்கன்னாட்டா ஃபுல்லாக வெட்டு காணி. இந்த காணி வந்து தேவைண்டா யாராவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அல்லது ஃபேமிலியாக சேர்ந்து பிரித்து எடுக்க போகிறீங்கன்னா கூட நீங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக 5 பரப்புக்கு 2 குழி குறைவாக இருக்குது. இப்படி நீங்கள் காணியை வந்து உங்களுக்கு எல்லையிலையும் காட்டிக்கொள்கிறேன். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கல் மட்டும் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா இந்த காணிக்கு வந்து 2 பாதை இருக்குது. ஒன்று பிரதான பாதை ராசபாதை வீதி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டால் போகிற 12 அடி பாதை இருக்குது. இந்த 12 அடி பாதையை நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த காணியை வந்து நீங்கள் பிரித்து வாங்குறீங்களா இருந்தால் கூட நீங்கள் இந்த பாதையை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு அண்ணா சொல்லியிருக்கிறார். அந்த விடயங்களை வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணியின் எல்லைகளை பார்த்தீங்களா இருந்தால் இங்கே பின் காண வருது. இந்த பின் தூணுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எல்லைகள் எல்லாம் வந்து சரியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாருன்னா. அதே மாதிரி அங்காலயம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளோ ஒரு பெரிய காணின்னு சொல்லி. காணி உரிமையாளர் முக்கியமான விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். உறுதி எல்லாமே அறுதி உறுதியாக இருக்குது. அதே மாதிரி மிக முக்கியமாக 1953ஆம் ஆண்டுலேருந்து தோம்புகள் இருக்குது. எல்லாமே க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். வரைபடங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். முக்கியமாக நீங்கள் வந்து காணியை வந்து பார்க்க போகிறீங்களா இருந்தால் பகல் நேரங்களை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமே இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காணியை வந்து வேண்ட போகிறீங்களா இருந்தால் நீங்கள் டாக்குமெண்ட்டை வேண்டி நீங்கள் சரி பார்த்து உங்களோட சட்டத்திறனியர் மூலம் காணிக்கு வந்தவரில் வந்து சரி பார்த்து நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடியமே இருக்கும். அப்படி எல்லாமே உறுதியல் அதே மாதிரி ஆவணங்கள் எல்லாமே மிகவும் தெளிவாக தோம்புகள் எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். 1953ஆம் ஆண்டிலிருந்து உங்களுக்கு யாராவதுக்கு உங்களுக்கு இந்த காணி வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து விலையை தான் கேட்பீங்க. இந்த காணிக்கு அண்ணா சொன்ன விலையை வந்து உங்களுக்கு அப்படியே சொல்லிக்கொள்கிறேன். முக்கியமாக இதில் வந்து 5 பரப்புக்கு 2 குழி குறைவாக இருக்குது. இதில் ஒரு பரப்பு காணி வந்து ஒரு பரப்பு காணி பார்த்தீங்களா இருந்தால் 1,50,00,000 வந்து கொடுக்க போகிறார். அதை நீங்கள் அண்ணாவுடைய கதைச்சி பேசி நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மிக முக்கியமாக யாராவது உங்களுக்கு வேண்ட எண்ணப்பாடு இருக்கிறவ மட்டும் தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கிறார் பிரான்ஸ்லேருந்து. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கோல் பண்ணுங்கோ. உங்களுக்கு யாராவது இந்த காணி வந்து தேவைப்படும் மாதிரி இருந்தால் அவர்கிட்ட கோல் பண்ணி நீங்கள் நேரடியாக வேண்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகள் இருக்கிறீங்கன்னா கூட பிரான்ஸுக்கு நீங்கள் காசை அனுப்பி நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்ட்டு அவர் சொன்ன விடயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பரப்புக்கு 2 குழி குறைவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு நீள் சதுர காணியாகவே இருக்குது. நீங்கள் சச்சதுர காணின்னு சொல்லலாம். ஒரு பார்த்தீங்கன்னா நீள் சதுரமாக இருக்குது. நீங்கள் பிரித்து மடுக்கிறன்னு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி மிகப்பெரிய வணிக வளாகங்கள் கட்ட போகிறீங்களா இல்லை வீடு கட்ட போகிறீங்கன்னா கூட நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். அப்படியான ஒரு காணின்னு சொல்லலாம். காணிக்கு முன்னுக்கே வந்து ஒரு பெரிய வேப்ப மரமும் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வாசலுடைய பெரிய வேப்ப மரம். அப்படியே இந்த காணிட்டு அமைப்பை வடிவாக காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. அப்படி சுற்றி வர காணி எவ்வளோ ஒரு பெரிய காணின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அயற்சூழலில் அதே மாதிரி பிரதான வீதியோடய இருக்குது. நகரப்புறத்துக்கு வந்து காணி வேண்டும்னு நினைக்கிறார்கள். அதே மாதிரி வணிக வளாகங்கள் கட்டணும்னு நினைக்கிறார்கள். அதே மாதிரி உங்களோட வணிக வளாகங்களுக்கு ஸ்டோர் கட்டணும்னு நினைக்கிறார்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த காணி வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் இந்த ஆவணங்கள் எல்லாமே சரி பார்த்து வேண்ட வேண்டியது வந்து உங்களோட பொறுப்பை அண்ணா சொல்லிக்கிறார். எல்லாமே சரியாக தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் இந்த காணொலி வந்து ஒரு பயனுள்ள இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான காணொலி சந்திக்கிறேன். அதே மாதிரி உங்களோட யாராவது காணி விற்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இருந்தால் இன்னும் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இதே மாதிரியான காணொலி பதிவு செஞ்சு தரேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்ன ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன். நன்றி.